சிதம்பரம் நடராஜர் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்க எதிர்ப்பது ஏன் என்பது பற்றி பூஜை ஸ்தானிகர் ஐயப்ப தீட்சிதர் விளக்கம் அளித்தார். மன்னர்கள் கட்டிய சிதம்பரம் நடராஜர் கோவிலை தீட்சிதர்கள் சொந்தம் கொண்டாடுவது சரியா? இப்ப மன்னர்கள் அந்தந்த காலத்துல மன்னர்களுக்கு என்ன வேலை? ஆலயம் தொழுவது சாலமுன் நின்றிருந்தார் ஔவைய பாட்டி. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மன்னனுக்கு என்ன வேலைன்னா, கோயில் இடிஞ்சிருக்கா, கோயில் கட்டணும். கல்வி சாலை இல்லையா, குருகுலம் சொல்லுவா, இப்ப கல்வி பள்ளிக்கூடங்கிறோம். இது இல்லையா, இதை கட்டணும். சத்திரம் கட்டி வைக்கணும், அன்னதானம் பண்ணணும். இதுதானே மன்னர்களோட வேலை. அப்ப இருக்கும்போது மன்னர்கள் கட்டுறாங்க. மன்னர்கள் கட்டினா அதுக்கப்புறம் வழித்தொண்டர்ல பூஜை நம்ம தானே பண்றோம். இப்ப நீங்க ஒரு உபயக்காரங்க இருக்காங்க, ஒரு கோயிலுக்கு, நம்ம தெருவில் இருக்கிற கோயிலுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணி கும்பாபிஷேகம் ஒத்துன்னு பண்றாங்க. அப்ப கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஒத்துனோடனே கோயில் அவங்களுக்கு தான் சொல்றதா? இல்ல, சொல்ல முடியுமா? மன்னர்களோட வேலை என்ன? பணி செய்வது. இறைவனை பூஜித்து அதை வழிநடத்தி அந்த கோயிலை நிர்வகிக்க வேண்டியதுங்கிறது அங்க பூஜை பண்றவங்களோட வேலை தான். அது ஒவ்வொரு கோயிலும். சோ இது தில்லைவாழ்ந்தர் மன்னர்கள் கட்டுறதுக்கு முன்னாடியே நடராஜா இங்க வந்திருக்க, தீட்சிதர் அங்க வந்திருக்கோம். மன்னர்கள்லாம் அப்புறம் தான் கோயிலை கட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே செம்பொன் அம்பலத்தின்னு நால்வர்கள்லாம் பாடியிருக்காங்க இந்த கோயில. மன்னர்கள் எப்ப வந்தாங்க? ராஜராஜ சோழன் ஒரு காலத்துலதான் இங்க நம்பியாண்டார் நம்பி சொல்லி இங்க ஓலைச்சுவடிகளை பண்ணி திருமுறை எடுத்து கொடுத்ததோட சரி ராஜராஜ சோழன். அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி சொல்லி சேக்கிழார் பெருமான் தான் 63 நாயன்மார்களையும் தொகையடியார்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தினதே. சேக்கிழார் பெருமான் இல்லைன்னா நமக்கு இந்த பன்னீர் திருமுறையே கிடைச்சிருக்காது. ஆழ்வார்களோட பெருமை, ஆழ்வார்கள் பெருமை எப்படி பாசுரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரி திருமுறைகளோட பெருமை சேக்கிழார் பெருமானாலதான் நமக்கு எல்லாம் கிடைக்கப்பட்டதே தவிர, இது மன்னர்களுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்கு. அப்ப மன்னர்கள்லாம் இல்லாத போது இறைவன் மட்டும் இருக்கும்போது இறைவனை தன்னை பூஜிக்க ஒரு ஆள் வேணும்னு தான் எங்களை சுவாமி சிருஷ்டி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இங்க கைலாசம்ங்கிற கூடிய கைலாசத்துல இருந்து அந்தர்வேதியாத்துல இருந்து பூலோக கைலாசத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்க. இதுதான் உண்மை. அதனால நாங்க யாருக்கும் இங்க வழிபாடுறதுக்கு உரிமை இல்லையோ, நாங்க தான் நீங்க வரக்கூடாது உங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே நாங்க சொன்னதில்லை. யார் மனசையும் நம்ம புண்படுத்தினதே கிடையாது. இந்த ஒரு கோயிலும் ஒரு நிர்வாகம்னு சொன்னா பல பக்தர்களையும் அன்பர்களையும் கொண்டுதான் இங்க எதுவுமே செய்ய முடியும். இண்டிவிஜுவலா ஒண்ணு பண்ண முடியாது. இந்த கொரோனா காலத்துல 2 வருஷத்துல சிறப்பா 2 வருஷமும் பூஜை நடந்ததுன்னா இந்த நடராஜர் உள்ள ஒரு டிவோட்டி அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன். இப்ப அங்கேருந்து இருப்பாங்க, இன்னைக்கு இதை பண்ணுங்க, இந்த பூஜையை பண்ணுங்க, பூஜையை நிறுத்தாதீங்கன்னு அவங்கவுங்கள வாலண்டியர்ல ஒர்க் பண்ணி இந்த சுவாமிக்கு ஒரு பூஜை எல்லாம் அப்படிப்பட்ட சிறப்பா நடந்திருக்கு இந்த கொரோனா காலத்திலயும். அப்ப கூட யாரையும் நாங்க உள்ள விட்டதும் கிடையாது. உற்சவங்கள் 4 உற்சவங்களும் சிறப்பா தான் நடத்தியிருக்கோம். அரசோட கட்டுப்பாட்டுக்கு இணங்கி எங்களோட கோயில் பூஜா முறைகளுக்கும் எந்த ஒரு இடையூறும் வராமல் அதை நாங்க நெறி தவறாமல் சிறப்பா செஞ்சிருக்கோம். நடராஜர் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை எடுக்க தீட்சிதர்கள் எதிர்ப்பது ஏன்? இதுக்கு முன்னாடி கோயில் இந்து அறநிலையத்துறையில எத்தனை கோயில் விளக்கு எரியாம இருக்கு, எத்தனை கோயில் பூஜை பண்ணாம இருக்கு, எத்தனை கோயிலுக்கு அன்னம் இல்லாம இருக்கு, எத்தனை கோயில் எத்தனை சிவாச்சாரியர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? இப்ப சிதம்பரம் கோயில் எடுக்கிறேன்னு சொல்றாங்களே, இந்த 2 வருஷம் கொரோனா காலத்துல தீட்சிதர்கள்லாம் வாழ்ந்தாங்களா, செத்தாங்களா, பட்னியா இருந்தாங்களா, அவங்க குடும்ப குட்டி நல்லா இருக்கா, இதெல்லாம் சிந்திச்சாங்களா யாராவது? இல்ல எந்த கோயில்லையாவது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருக்கிற கோயில்ல, பாக்கி இருக்கிற கோயில்ல தட்டு வருமானம் இல்லாத குருக்கள்களோ சிவாச்சாரியர்களோ பட்டாச்சாரியர்களோ இருந்திருக்காங்க தீட்சிதர்கள்லாம். அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு இந்த இப்ப போராடக்கூடியவங்க எல்லாம் அப்ப போராடினாங்களா? அதுக்கு ஏன்னா நாங்க தெய்வத்துக்கு பயந்து வாழறவங்க. முதல் விஷயம், நம்மளை படைத்த இறைவன் நமக்கு காப்பாத்துவேங்கிற பூர்ண நம்பிக்கையில அவரை நம்பி அவரோட பாதத்தை சரணாகதத்துவம் அடைஞ்சு எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, அவர் பாதத்தை பிடிச்சிக்கிறதா வேலை. நாங்க ஒரு 500 குடும்பம் இருக்கோம்னா நடராஜர் கோயில பூஜை பண்ணி கோயில் செலவுக்கு போக எங்களுக்கு என்ன சுவாமி கொடுக்குறோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கும் வீடு இல்லாம இருக்காங்க தீட்சிதங்கள்ல. சில பேருக்கு பூர்வீகமா இந்த வீடு இருக்கு, சில பேர் அவங்க எல்லாம் வித்துட்டாங்க, குடும்பம் பெருசா இருக்கு, நிர்வாகம் பண்ண முடியல, குழந்தைகள் வீட்டுல, பெண்கள் கல்யாணம் பண்ணணும், பையன் இருக்கு, எல்லாரும் வாழ்ந்தாகணும் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வாடகை வீட்டுலதான் இருக்காங்க தீட்சிதர்கள். நிறைய கோயில அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. இவங்களை பத்தி எல்லாம் இன்னைக்கு போராடக்கூடியவங்க, கொடி பிடிக்கிறவங்க, கோஷம் போடுறவங்க எல்லாம் கவலைப்பட்டிருக்காங்களா? இதே அரசு கோயில் சம்பந்தப்பட்ட இருக்க கோயில் எல்லாம் இருக்கட்டும், அறநிலையத்துறையில அந்த அறநிலையத்துறை கோயில இருக்கிறவங்க பூஜை பண்ணக்கூடியவங்க நிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா இவங்களுக்கு? இந்த கொரோனால முழுசா 3 வேளை சாப்பிட்டு இருப்பாங்களா கேளுங்க. இருக்கிறத வச்சு சாப்பிடுவாங்க. பூஜை பண்ணும்போது ஒரு டிவோட்டிட்ட கேட்டாதான் 10 ரூபாய் கொடுப்பாங்க. பூஜை கோயிலுக்கு உள்ள வரக்கூடாது, பூஜையும் கிடையாது, நீ 10 ரூபாய் கொடுனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க கேட்கவும் இல்லை,
சுவாமிக்கும் பூஜையை நிறுத்தல. இறைவன் ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு படி அளந்து எல்லாரும் நல்லபடியா இருந்தாங்க. யாருமே இதுல ஒரு பெரிய நாங்க இறைவன் 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 சுவாமியை தான் நம்பி இருக்கோங்கிறதுக்கு ஒரு உதாரணம், எந்த ஒரு கோயில்ல பூஜை பண்ணவங்களும் யாருக்கு எந்த கொரோனா பாதிப்பும் இல்லை, எந்த உயிர் சேதமும் எந்த பாதிப்பும் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த ஊர்லயும் நீங்க அந்தந்த கோயில பூஜை பண்ற நீங்க ஒரு ஒரு நீங்க ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல தெரிஞ்சிடும். அந்த குருக்கள்லாம் நல்லாதான் இருக்காங்க. நம்ம இறங்கி எந்த கஷ்டத்திலையும் நம்ம பிறர் கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்ந்ததும் கிடையாது, வாழ போறதும் கிடையாது, வாழவும் மாட்டோம்.